சங்கர ஜெயந்தி. தத்துவஞான பூமியாகிய பாரத கண்டம் காலப்போக்கில் தடம் புரண்டு தடுமாறி பல நூறு சமய பிரிவுகளில் சிக்கி சீரழிந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் இருளகற்றும் கதிரவன் போல் கேரளத்தில் காலடியில் அவதரித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். 8 வயதில் நீராடச் செல்லும் பொழுது காலை முதலை பற்றியிருப்பதாக கூறி தாய் ஆரியாம்பாளின் அனுமதியோடு துறவு பூண்டார். சமய சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்து வல்லவராகி புண்ணிய பாரத கண்டம் எங்கும் திருத்தல யாத்திரை செய்து பாதை மாறியவர்களோடு வாதங்கள் புரிந்து அவர்களை நல்வழிப்படுத்தி ஜெயித்து அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டினார். சிதறி கடந்த சமய பிரிவுகளை சண்மதங்களாக சீரமைத்தார். இமயம் முதல் குமரி வரை நடைப்பயணமாகவே சென்று நாட்டின் 4 திசைகளிலும் ஸ்ரீமடங்களை நிறுவி தேசத்தின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தினார். ஸ்ரீ சதாசிவனே ஆதிசங்கரராக அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றது. சம்போர் மூர்த்தி சரதி புவனே ஸ்ரீ சங்கராச்சாரிய ரூபா. ஆதிசங்கர பகவத்பாதரின் குரு பரம்பரையில் முதல்வதாக ஸ்ரீ சதாசிவன், அதற்கு பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணு, பிரம்மா, வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர், கௌடபாதர் மற்றும் அவரின் குருவான கோவிந்த பகவத் பாதர் உள்ளார். ஆதிசங்கரருக்கு பிரதானமாக 4 சீடர்கள் இருந்தனர். சுரேஸ்வராச்சாரியர், ஹஸ்தாமலகாச்சாரியர், தோட்டகாச்சாரியர், ஆனந்தகிரி என்று. வைசாக சுத்த பஞ்சமி அன்று ஸ்ரீ ஆதிசங்கர ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஆதிசங்கரின் படத்திற்கோ அல்லது அவர் இயற்றிய ஏதேனும் ஓர் நூல் இருந்தால் அந்த நூலில் அவரை ஆவாகனம் செய்து இந்த பூஜையை செய்ய வேண்டும். இந்த 3 சித்தாந்தங்களிலுமே பரமாத்மா என்கிற பரம்பொருள் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அத்வைதிகளோ அஞ்ஞானம் என்னும் இருட்டில் மூழ்கி இந்த ஜீவாத்மாவானது இறுதியில் அகம் பிரம்மாஸ்மி என்று தான் பரம்பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது என்கின்றனர். துவைதிகளோ பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு, ஒருக்கிலும் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவாக முடியாது என்கின்றனர். விசிஷ்டாத்வைதிகளோ பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறுதான் என்றாலும் இந்த ஜீவாத்மாவானவன் விசிஷ்டமான குணங்களை கொண்ட அந்த பரமாத்மாவை முயற்சி செய்து அடையலாம் என்கின்றனர். அந்த பரமாத்மாவை அடைய பிரபத்தி மார்க்க. ये पुराण सब छोड़ दो, बस एक बात बताओ, तुम जिसे दूर भगा रहे हो वो आग में जलकर राख होने वाला बदबूदार शरीर है. जो अग्नि में जल जाता है वो शरीर होता है, आत्मा नहीं. न च व्योमभूमे न तेजो
शिवोऽहं न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागो न मे लोभमोहौ न मे वै मदो नैव मात्सर्यभावः न धर्मो न चार्थो न कामो न मोक्षः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे मृत्युशङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्मः न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वा च सर्वत्र